ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தலாமா? 15 டே 50 புட்டாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் 9. இதில் இருக்க ஒரு மோட்டிவ் டிசைன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் காமிச்சு அதில் மோட்டிவ்ன்றீங்களா எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம போடுற ஒவ்வொரு டிசைன்ஸுமே அதில் இருக்கிறது எல்லாமே மோட்டிவ் அண்ட் புட்டா டிசைன் தாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இதிலே சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான பிக்சர்ஸ் எல்லாமே பிரிண்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலிருந்து பேப்பர் காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் நீங்கள் உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ரெட் வித் க்ரீன் தான் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ளவுஸ் சாரீ கலர் இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிற லீஃப் டைப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வந்து சுகர் பீட் வந்து அப்ளை பண்ணுறேன். சுகர் பீடுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் சோயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி 2 பீடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூஸாக நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைனோட லுக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ளவர் டிசைனில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி கொடி டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கொடி டிசைன் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி சுகர் பீட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்.
சூப்பரா அந்த கொடி டிசைனுக்கு ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லா சுகர் பீடுமே நம்ம 2 தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நார்மல் சூயிங் த்ரெட்ல தான் அப்ளை பண்ணியிருக்கோம். என்ன கலர் டிசைன், அதாவது என்ன கலர் சாரீல இருக்க டிசைனோ இல்ல ப்ளவுஸ்ல டிசைன் போடுறோமோ அந்த கலருக்கு ஏத்த மாரி த்ரெட் யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிரீன் வித் ரெட் காம்பினேஷன் இல்லாம உங்ககிட்ட என்ன ப்ளவுஸ்ல என்ன கலர் டிசைன் இருக்கோ அந்த கலர் ஏத்த மாதிரி நீங்க காம்பினேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லாஷிங் லைன்ல ஒரு டாட் இருக்கு இல்லையா? இதில எப்படி போடணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பீட்ஸு இல்ல ஒரு 6 பீடு இந்த மாதிரி நீங்க ரேண்டமா சூஸ் பண்ணி போட்டுட்டு, அதுக்கு மேல வந்துட்டு நான் வந்து இங்க ரெட் கலர் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால நான் ரெட் கலர்ல வந்து பீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாம நீங்க என்ன கலர் யூஸ் பண்றீங்களோ அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பீட்ஸ் எப்படி இது பண்றேன் அப்படின்னு பாருங்க. இப்போ பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்து ஒரு பீடை மட்டும் லாக் பண்ணிங்க அப்படின்னா, சிங்கிள் பீட் ஸ்டிச் இதுதான். ஸோ இந்த மாதிரி சூப்பரான டிசைன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறைய கிரியேட்டிவான வீடியோஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.